ஓம் ஸ்ரீ மாத்ரே நமம். இதுவரை அன்னையின் ஒளியையும் 4 கரங்களின் ஆயுதங்களையும் தரிசித்தோம். இப்போது உச்சந்தலை முதல் பாதம் வரை அவளது திவ்ய அழகை, கேசாதி பாத வர்ணனையை தொடங்குகிறோம். சம்பகா ஷோக புன்னாக சௌகந்தி கலசத்கசா. அவளது கரிய அடர்த்தியான கூந்தலை பாருங்கள். செண்பகம், அசோகம், புன்னாகம், சௌகந்திகம் என 4 வகை நறுமண மலர்கள் அதில் சூடப்பட்டு அழகும் மணமும் ஒருங்கே கமழ்கின்றன. அன்னையின் கேசமே தெய்வீக நறுமணத்தின் இருப்பிடம். இந்த மலர்கள் அவளது கூந்தலின் இயற்கை நறுமணத்தையே வெளிப்படுத்துகின்றன. குருவிந்த மணிஸ்ரேணி கணத்கோடீர மண்டிதா. அந்த கூந்தலின் மேல் திகழ்கிறது அவளது மகுடம். வரிசை வரிசையாக பதிக்கப்பட்ட மாணிக்க கற்கள் அதில் மின்னி செந்நிற ஒளியை 4 திசைகளிலும் வீசுகின்றன. அவளது அருணகாந்தி இந்த கிரீடத்திலும் ஒளிர்கிறது. உதய சூரியனை போன்ற அந்த செந்நிற ஒளி நம் மன இருளை நீக்குகிறது. மலர் சூடிய கூந்தலும் மாணிக்கம் மின்னும் மகுடமும் அன்னை லலிதாம்பிகையின் திருமுடி நமக்கு அள்ளித்தரும் முதல் தரிசனம் இது. அன்னையின் திருவடியை சரணடைவோம். இந்த திவ்ய உருவத்தை நம் இதயத்தில் நிலைநிறுத்துவோம். சம்பகா ஷோக புன்னாக சௌகந்தி கலசத்கசா. குருவிந்த மணிஸ்ரேணி கணத்கோடீர மண்டிதா. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமம். செண்பகம், அசோகம், புன்னை மற்றும் வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தல் அவளுடையது. குருவிந்த மணிகள் எனப்படும் மாணிக்க கற்கள் வரிசையாக பதிக்கப்பட்ட கிரீடத்தை அணிந்தவள் அன்னை. இந்த நாமங்களை சிந்திப்பதன் மூலம் அன்னை லலிதாம்பிகையின் அருளை பெற்று வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுவோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சாந்தி.